So hey guys, welcome back to my channel. Again, after ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் என்னோடய உள் மனசில் பிராந்துச்சு இது வந்து vlog பண்ணலான்னு. ஸோ இது வந்து பொங்கல் vlog தான். இது பொங்கலுக்கு முதல் நாள். ஸோ பார்ப்போம் பொங்கல் ப்ரெப்லாம் எப்படி நடக்குது, என்ன பண்ணுறேன் என்று நான் வந்து பார்ப்போம். ஸோ இது ஈவினிங். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். இது 2 பார்ட்டாக வருதா, ஒரு பார்ட்டாக வருதான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தோன்றதெல்லாம் நான் காமிக்கிறேன் என்னோடய வ்ளாகில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கு ஞாபகம் இருந்தால் நான் ஷூட் பண்ணுவேன், ஞாபகம் இல்லைன்னா ஷூட்டும் பண்ண மாட்டேன். இப்படி தான் என்னோடய வ்ளாக்ஸ் போய்கிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது, அதை நான் பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பானையெல்லாம் கழுவி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பச்சை அரிசி இதில் டிசைன் போட போகிறோம். இது வந்து நான் அரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி. ஐயோ ஊற்றுறேனே, கொஞ்சம் டைட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்படி இதை வந்து நான் டைல்யூட் பண்ண போகிறேன். இந்த இதில் ஊற்றி ஒரு ஸ்பூன் இதில் ஊற்றிக்குவோம். இது சைடில் வைப்போம், நாளைக்கு தேவைப்படும். லேசாக 2 ட்ராப் வாட்டர் போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு ஆண்டியோட வீடியோஸில் நான் பார்த்தேன், அவங்க வந்து பட்ஸ் யூஸ் பண்ணாங்க டிசைன் போட. எங்கள் அம்மா வந்து விரலில் யூஸ் போடுவாங்க. நானும் இப்போ பட்ஸு தான் ட்ரை பண்ண போகிறேன். இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுருக்கேன். இதுலேயும் ட்ரை பண்ணுவோம், இதுவும் ட்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் ஒல்லியாக வரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி, இது வந்து வுடன் ஸ்டிக் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். டைல்யூட் பண்ணுறதை இதில் டிசைன் போடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரங்கோலி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வைப் பண்ணிடுவோம் தண்ணியை. நான் வந்து இப்போ நைட்டே தான் போட்டு வைக்கிறேன். காலையிலலாம் எழுந்திரிச்சு போட முடியாது. 2 பேர் 3 பேர் வீட்டில் 2 பேர் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஆள் கோலம் போடுவாங்க, ஒரு ஆள் மற்ற வேலையை பார்ப்பாங்க. நம்ம நல்லா பார்க்க முடியாது எல்லாத்தையும் ஒன்றா. அதனாலே நான் பாதி டைம் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைத்துலலாம் நான் வந்து இந்த கோலமே போடுறதை விட்டுட்டேன். நான் போட போகிற கோலத்தை வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி கலர்ஸில் காமிக்கிறேன். ஏதோ ரங்கோலி காம்படிஷனுக்கு போகிற மாதிரி நான் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் எத்தனை கலர்ஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருக்குது நான் இப்படியே காமிக்கிறேன், அப்புறம் போடையில் பாருங்கள். இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதில்
இன்னும் நிறைய கான்ட்ராஸ்ட் பிரைட் கலர்ஸ். சரிங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணி வைப்போம். வண்டிலாம் போகுது. ரப்பர் பண்டையில் தான் போட்டு வைக்கிறேன், ஏன்னா ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன கோலம் போடுறேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போட்டு. ரொம்ப நாள் நான் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்னால் தீபாவளிக்காச்சும் போடுவேன். இப்போ தீபாவளிக்கும் போடுறதில்ல. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி போடலாம். ரெஃபரன்ஸ்க்காக சில கலர்ஸு கோலமும் சேர்த்து கோலர்ஸ்ன்னு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ்க்காக சில கோலம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போடுவோம். ஸோ இனிமேல் வர போகிறதுலாம் உங்களுக்கு டைம் லேப்ஸில் தான் வரும். ஃபுல்லாக நல்லா ஷோ பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு டிசைன் கான்ட்ராஸ்ட் கலர்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் பக்கத்தில் இருந்து காமிக்கிறேன். இதுதான் என்னோட கோலம். நல்லா இருக்க? பொங்குது. இங்கிட்டு கீழே நெருப்பு திக்கு திக்குன்னு எரியுது. அங்கிட்ட ஏதோ ஒரு 3 பூ, இங்கிட்ட ஏதோ ஒரு மயில். இப்போ இந்த இடத்துல பிளாக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பிளாக் வந்து அச்சா ஃபுல்லாக அந்த என்ன சொல்கிறீங்க, இவ்வளோ தூரத்துக்கு இது வந்து அந்த கருவை ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு இந்த இவ்வளோ 2 சைடும் இல்லாமல் ஒரு சைடு ஒரு ஃப்ளோவில் மட்டும் இழுத்து விடுது. அது ரொம்ப ஷார்ப்பாக வர மாட்டேங்குது, அதனால தான் நான் இழுக்க மாட்டேன். அந்த இது டப்பா வாங்கி வச்சுக்கலாமே. ஆமாம், ஒரு நாள் போடுறதுக்கு தான் டப்பா வாங்குகிறோம். நம்மளே பிளான். இங்கே ப்ளீஸ் கையை இப்படி சுற்றணும், சும்மா இப்படி வச்சுக்கிறது. ஏன் சுற்றுறதுக்கு பிள்ளை பாரு, அந்த ஷார்ப் லைன் வராது. ஷார்ப் இல்லைனா பரவாயில்ல, அந்த ஃப்ளோவில் எப்படி வரணும்ல, இந்த சைடும் இந்த ஃப்ளோவை எப்படி கொண்டு வா. ஷார்ப் லைன் வர மாட்டேங்குதுன்னு தான் இப்படி நினச்சேன். இப்போ இந்த சரி ஒரு லைன் முடிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே வேணால் டிசைன் கொடுக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வர மாட்டேங்குது, ஏனென்று எனக்கு தெரியாது. சரி, எதுவும் போடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ நான் போட்டிருக்கேன். 3 4 இன்னொன்று வர வைப்போம். ரப்பர் பண்டை வச்சு கட்டிடுவோம். இனி நாளைக்கு மாட்டுப்பொங்கலுக்கு டைம் இருந்தால் பண்ணுவேன். எங்கள் வீட்டிலலாம் ஒரு டயத்தில் மாடு இருந்திருக்கும். ஒரு டயத்தில் நானும் சின்ன பிள்ளையா இருக்கிற மாடு இருந்துச்சு. அப்போ வந்து மாட்டுப்பொங்கலை ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவாங்க எல்லோரும். சின்ன எங்கள் ஊர்லன்னு இல்லை, எல்லார் ஊர்லேயும் கொண்டாடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பத்தாலாம்
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடெல்லாம் இல்லாமல் போச்சு. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் நாங்கள் டெல்லியில் இருக்கிற கூட மாட்டு பொங்கல் அன்றைக்கி எங்கள்கிட்ட மாடு இல்லைனாலும் காலையில் எழுந்திரிச்சு பொங்கல்லாம் வச்சுட்டு நாங்கள் மாடை செக்கராக தேடி போய் எங்கள் ஏரியாவில் கொடுத்துட்டு வருவோம். மாட்டு பொங்கல் கதையை நம்ம அன்றைக்கி சொல்கிறோம். நீங்கள் எதுவும் திங்கிறதுக்கு இல்லை, அரிசியாக வருது மாடு. போ, உனக்கு வச்சேன் இல்லை, அது இன்னொரு மாடு சாப்பிட்ருச்சு, போ, உனக்கு எதுவும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், நான் இன்றைக்கி 1 மணிக்கு முடிச்சிருக்கேன் என்னோடய கோலத்தை. விஜய் சொன்னால் பபுள்ஸ்க்கு மார்க் போட சொல்லி போட்டாச்சு. நான் போட்ட கோலத்தை வர மாடெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏய் என்ன கிளம்புறியா, என்ன பண்ணுற? போ வீட்டுக்கு போ. வந்துக்கிட்டு இங்கே கொண்டு போய்கிட்டு வரிசையெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு. என்னப்பா, என்ன வேணும்? வரட்டுவோமா? போ போ. என்ன கால் உதற? போ போ போ. நான் திங்க வைக்க போடல, எல்லாம் நிற்குதுன்னு நாய்க்குட்டி வேற வருது. நீ எதுவுமே போடலை, எதுக்கு வர நீ? போங்க அங்கிட்டலாம், போ. சண்டையை போட்டு கழிச்சு விட்டு போயிருங்க அப்புறம். ஓ, இன்னும் முறைச்சிக்கிட்டு இருக்கேன். போ, இல்லைன்னா வைப்பர் வச்சு அடிக்க மாட்டேன், பயமுறுத்துவேன். போ போ மேன். ஓகே, கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. நான் போய் படுக்க போகிறேன். நம்ம வந்து நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். டைம் பார்த்திங்கன்னா டைம் 1:30. இப்போ வந்து மார்னிங் 7:45 கிட்டே இருக்கும். இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் சந்தை, பொங்கல் அன்றைக்கி. முன்னாடியே என் பக்கத்து ஊர்லலாம் போட்டிருந்தாங்க, ஆனால் எல்லோரும் சொன்னாங்க இன்றைக்கி வாங்குவோம் அப்படின்னு. நானும் இன்றைக்கி தான் வாங்க போகிறேன். வாங்கிட்டு வந்து தான் அப்புறம் நாங்கள் வந்து சமைக்கணும். பின்னாடி ஏதோ பாட்டு வருது, காப்பரேட் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. சரி, போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் பார்ப்போம். சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு vlog சந்தையெல்லாம் எடுக்கலை. நான் போய்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்னெல்லாம் நாங்கள் இன்றைக்கி சமைக்கிறோமோ அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தேன். வாழைக்காய், அந்த பரங்கிக்காய், பூசணிக்காய், அப்புறம் அவரைக்காய், தக்காளி, வெங்காயம், அப்புறம் கருணக்கிழங்கு மெயினாக அம்மா அன்றைக்கி சமைப்பாங்க. அப்புறம் தேங்காய் தான் ஆப்வியஸ்லி தேவை. அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு. நாங்கள் இந்த பனங்கிழங்கெல்லாம் வாங்க மாட்டோம். எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்க அதுதான். இப்போ வந்து அதை கொஞ்சோண்டு விஜய் ஹெல்ப் பண்ண அதெல்லாம் கட் பண்ணி கொடுக்க, அந்த கேப்பில் வந்து நான் அந்த வாசலில் உள்ள கோலம் போட்டேன். இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா போடுவாங்க. ஸோ அதே மாதிரி நானும் பச்சரிசி வச்சு காலையில் அதை ஃபுல்லாக வாசலில் கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அந்த லைனாக 3 லைன், அப்புறம் நடுவில் ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்டார், அப்படியே மோல்டடு கர்வ்டு ஸ்டார் மாதிரி எதுவும் நிறுத்தி விட்டேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள டைலில் வந்து ஒரு கோலம் போட்டேன். ஃபஸ்ட்டு போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அதை வந்து நானே இங்கிட்ட அங்கிட்டு போகல, போட்டுக்கிட்டு இருக்கல இன்னொரு கோலம் போடலாம் அங்கிட்ட மிதிச்சு விட்டு கராபாக்கிட்டேன். அப்பயே என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த கீழே உள்ள டைலில் வந்து மறுபடியும் போட்டேன். அதை நான் கட் பண்ணிவிட்டேன். அது எதுக்கும் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு கட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கரெக்டாக என்ன கோலம் போட்டேனோ அதை தான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அப்புறம் டிலீட் பண்ணிவிட்டேன். அப்புறம் மறுபடியும் போட்டேன். ஏன்னா அது நானே மிதித்து அடி ஆக்கிட்டேன். அதனால் தெரியலல்ல அது போட்டிருக்கிறது, அதனால் காயவே விடாமல் நான் மிதிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் போட்டுட்டு வந்துட்டு வெளியில் உள்ள கோலம் காமிக்கிறேன் பாருங்கள், மார்னிங்கில் எப்படி இருக்குன்னு. நைட்டு போட்டோம்ல, நான் நைட்டு தான் எடுத்தேன். மார்னிங் எல்லாம் பளிச்சுன்னு இருந்துச்சு, நல்ல கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு கலர். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி அங்கே எங்கள் வீட்டில் டெல்லியில் ரங்கோலிலாம் போட்டால் அங்கே இவ்வளோ கான்ட்ராஸ்டான கலரு கிடைச்சாலும் இவ்வளோ ஒரு சில தான் இருந்ததுனா நான் நிறைய கலர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பிடிச்ச எல்லா கலருமே வாங்கிட்டு வந்து தான் நான் போட்டேன். எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சுப்பா. அப்புறம் வந்து எல்லா வெஜ்ஜஸ்லாம் விஜய் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாங்க, ஹார்டாக உள்ளதெல்லாம். அதுக்கப்புறம் நான் சும்மா புளிக்குழம்பு வைப்போம் நாங்கள் எப்பவுமே, அதுக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே கட் பண்ணிகிட்டு இருந்தோம். கட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து குக்கிங்லாம் காமிக்கல. அதெல்லாம் வந்து எனக்கு டைம் இல்லாமல் அவசரமாக பண்ணணும், அதனால் நான் அதெல்லாம் காமிக்கல. இந்த பூசணிக்காய் வந்து நாங்கள் சாம்பார் வைப்போம். அதுக்கப்புறம் பரங்கிக்காய் வந்து எப்பவுமே புளிக்குழம்பு வைப்பாங்க அம்மா. இதெல்லாம் தேவையான வெஜ்ஜஸ் மற்ற ஐட்டம் பண்ணுறதுக்கு. இது வாழைக்காய் வந்து பொரியல் தான் நாங்கள் பண்ணுவோம் எப்பயுமே. ஸோ இதெல்லாத்தையும் கட் பண்ணி வைக்க கருணக்கிழங்கு நான் கொஞ்சம் அவிச்சிட்டு தான் புளிக்குழம்பு வைக்கணும்.
ஸோ இது சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். எல்லோரும் இங்கே வந்து மண் அடுப்பு, வெளியில் அடுப்பில் தானே வைப்பாங்க. நாங்கள் எப்படி டெல்லியில் பண்ணுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். அடுப்பை ஃபுல்லாக கழுவியாச்சு. கழுவிட்டு மறுபடியும் அதில் கோலம் போட்டேன். எங்கள் அம்மா அப்படி தான் பண்ணுவாங்க, அதனால் நான் அப்படி தான் பண்ணேன். கோலம் போட்டுட்டு, கோலம் வேணால் வேறு போட்டிருப்பாங்க, நான் எனக்கு கை வந்து இதில் என்ன போட்டேன்னா அதை ரொம்ப கொடூரமாக போட்டுட்டு பொங்கலுக்கு வந்து பானையில் மஞ்சள் கத்தெல்லாம் கட்டிட்டு அதெல்லாம் நான் கட்டில் ஜடை கட்டினேன். கட்டிட்டு மேலே வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பொங்குறதுக்கு. நல்லா அந்த மஞ்சளோட வாசனை நல்லா சமையல் வாசனை வருது மஞ்சள். 2 பானையை வச்சு 2 கலஞ்சி வச்சுருக்கேன். எவனோ விஜயடான்னு கத்திட்டு போகிறாங்க. எவனும் இது ஊத்தாத, அது வரட்டு பொங்கிட்டு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வச்சா ஏன் இது 10 வருது கொஞ்சம். கேட்பாங்களாம்மா? சரி சரி.
எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த பூசணிக்காய் சாம்பார் கண்டிப்பாக வைப்பாங்க. அதனால் பூசணிக்காய் சாம்பார் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு மசியல் வித் நெய், அப்புறம் அவரைக்காய் பொரியல். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சாப்பிட போகிறோம், சும்மா ஒரு இலையில வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல். இந்த டைம் மட்டும் எதுவுமே வந்து மசாலா மாதிரி அம்மா பண்ண மாட்டாங்க, எல்லாமே பொரியல் தான் பண்ணுவாங்க. இது சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறம் எப்பயுமே பரங்கிக்காய் வந்து புளிக்குழம்பு தான் வைப்பாங்க. நான் இந்த டைம் புதுசாக புளிக்கறி வச்சேன். ஏன்னா 2 புளிக்குழம்பு ஆயிரும் எப்பயுமே, பரங்கிக்காய் புளிக்குழம்பு அப்புறம் கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. ஸோ நான் கருணக்கிழங்கு எப்பயும் மாதிரி புளிக்குழம்பு வச்சுட்டு இந்த தடவை பரங்கிக்காய் வந்து புளிக்கறி தான் வச்சேன். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் வந்து நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இன்றைக்கின்னு. அதுக்கப்புறம் எப்பயுமே நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், சக்கரை பொங்கலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெண்பொங்கல், அது போக ஒயிட் ரைஸ் எங்கள் அப்பாக்காக, ஏன்னா அது ஃபுல்லாகவே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ். ஓகே, இது வந்து டே 2. டே 1 வந்து இன்றைக்கி ஃபுல்லாக போயிடுச்சு, என்னால் ஷூட் ரொம்ப பண்ண முடியல. டே 2ஓட ரங்கோலி நான் வந்து போட போகிறேன். சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட் தான், சும்மா இதை பண்ணுவோம், சும்மா இப்போ பார்த்தாலும் ஒரு பேட் மூட்லேயே தான் இருக்கிறது. இன்றைக்கும் பெரிய நல்ல மூட்லாம் இல்லை, இருந்தாலும் நம்மளே கொஞ்சம் சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் 11 ஆயிடுச்சு. எல்லோரும் வேண்டான்னு சொன்னாங்க, இருந்தாலும் பரவாயில்ல போடுவோம் இன்றைக்கி ஒரு நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதனால் போட போகிறேன். ஃபஸ்ட் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் போடுவோம். நெக்ஸ்ட் டே வந்து மாட்டுப்பொங்கல் என்ன பண்ணுவோம், நாங்கள் சாமி கும்பிடுவோம். இது நடுவு வீட்டில் சோறு போடுறதுலாம் சொல்லுவாங்கள்ல, இறந்தவங்களுக்குலாம் ஐயா அப்பத்தா அந்த மாதிரி அவங்களுக்குலாம் சாமி கும்பிடுவோம். அதனால நான்வெஜ் மெயினாக பண்ணுவோம், அதுலேயும் மீன் மெயினாக பண்ணுவோம். மீன் வந்து தான் இம்பார்ட்டண்ட் அவங்களுக்குலாம். மீனும் சிக்கனும் பண்ணுவோம், மெயினாக முட்டை வைப்போம். இது 3. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக பண்ணுவோம். நான் இது கண்ணு வேணியுமேன்னு கேட்டியாமே, அதுக்கு இதுதான் ஆன்சரா? கண்ணு எடுத்துட்டியா? ஒரு இதில் இருக்கா, எனக்கு பயமா இருந்துச்சு குத்துறணும். நானே எனக்கே தெரியாம அவன் கத்திட்டேன். அது வெளியில வந்து விழுந்துருச்சு கண்ணு. ஆமா, ஒரு கண்ணை தொங்கிக்கிறதுனால இன்னொரு கண்ணை எடுத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு மீன்ல எடுக்கலாம், பயமா இருக்காது எனக்கு.
நானே கத்தினேன் கேட்கலையா? குதிச்சந்திக்கு விழுந்துருச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. எங்கள் இதில் மாடு இருக்கிறவங்க மட்டும்தான் அது பண்ண மாட்டாங்க. மாடு இல்லாதவங்க இப்படி தான் கும்பிடுவோம். நாங்கள் வந்து எல்லா மாட்டு பொங்கலுக்கு மெயினாக மீன் வாங்கி இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். ரெகுலரெல்லாம் மீன் சாப்பிட மாட்டோம் அன்றைக்கி மட்டும். ஸோ கொஞ்சம் க்ளீனிங் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அது அப்படியே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தான் எடுத்து அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் மறந்துட்டு அவ்வளோதான். இந்த இடம் vlog முடிச்சுக்கலாம். பொங்கல் vlog அதுவும் நான் 1 மாதம் கழிச்சு இதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதே ஒரு காமெடி தான். ஸோ அவ்வளோதான். பாய்.